ரீசெண்டா ராம்நாட்ல புக் ஃபேர் நடந்துச்சு. எனக்கு ராம்நாட்ல புக் ஃபேர் நடக்க போதும் அப்படின்னு சுத்தமா தெரியவே தெரியாது. நான் சும்மா வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே லீவுக்காக ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் பார்த்தேன் புத்தக கண்காட்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஊர்ல புக் ஃபேர் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். சாட்டர்டே புக் ஃபேர் போட்டு செகண்ட் டே, ஏன்னா சண்டே மறுபடியும் ஊருக்கு வந்து பஸ்ல போனோம். சாட்டர்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஒரு ஐடியாவே எனக்கு இல்லைங்க. சென்னை புக் ஃபேர் போகும்போது நல்லா ப்ரிப்பேர்டா போனேன். இந்த புக்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு நோட் பண்ணிட்டு போனேன். 2025 போற புக்ஸ், அதுக்கப்புறம் ஆல்ரெடி மைண்ட் இருந்த புக்ஸ்னு நல்லா நோட் பண்ணிட்டு சென்னை புக் ஃபேருக்கு அதே மாதிரியே போய் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஆனா ராம்நாத் புக் ஃபேர் போகும்போது பிளாங்கா இருந்துச்சு. ஏன்னா எனக்கே வந்து ஷாக், சர்ப்ரைஸ், தெரியவே தெரியாது. பட்ஜெட்டு கம்மியா இருந்துச்சு. சரி அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் புக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போதான் சென்னை புக் ஃபேர்ல வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஒரு பெரிய புக் பாக்ஸ் வந்து வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சமா தான் வாங்கியிருந்தேன். ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே என்ன புக்ஸ்லாம் ராம்நாத் புக் ஃபேர்ல வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் முருகன் அவர்களுடைய ஆலவாயன், அதுக்கப்புறம் அர்த்தநாரி, இந்த 2 புத்தகமே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மாதொரு பாகன் புக் இருக்கு இல்லையா, நம்ம ஆடியோ சேனல் ரிவ்யூ கூட வந்து போட்டிருப்போம். அந்த புக்கு சம்மந்தப்பட்டதுன்னா இந்த 2 புக்கும். ஆனா அடுத்தடுத்த பார்ட் கிடையாது. தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. இவை ஒரு நாவலின் அடுத்தடுத்த பாகங்கள் அல்ல, தம்மளவில் முழுமை பெற்று தனித்து இயங்குபவை. சோ மாதொரு பாகன் புக்கோடைய அடுத்தடுத்த பார்ட் கிடையாது, ஸ்டாண்டர்டாவும் படிக்கலாம். ஆனா மாதொருபாகன் நாவலின் 2 வெவ்வேறு கோணங்களை விரித்து அர்த்தநாரி, ஆலவாயன் ஆகிய நாவல்களாக உருவாக்கியுள்ளார் பெருமாள் முருகன். மாதொருபாகன் நாவலுடைய 2 வெவ்வேறு கோணங்கள் அப்படின்னா அந்த புக் வந்து அப்படியே முடிஞ்சிருக்கும். ஸோ 2 எண்டிங் போல வெவ்வேறு கோணங்கள் சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த புக்கு பத்தி வெவ்வேறு கோணங்கள் என்ன சொல்லிப்பாரு அப்படின்னா, அந்த மாதொரு பாகன் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்துல இப்படி நடந்திருக்கலாம், ஆனா எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு 2 வெவ்வேறு கோணங்களா வந்து எழுதியிருக்காங்களாம். எனக்கு மாதொரு பாகன் புக்கே ரொம்ப பிடிக்கும். செம்ம புக் அது. அந்த புக் அவ்வளோ பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. ஆனா அத சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உண்மை மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய கொடுமைகள் இன்னும் வரைக்கும் நடக்குது. நீங்க அந்த ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த புக்கு ரிவ்யூ பாருங்க, ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம பெருமாள் முருகன் அவர்களுடைய பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை, அந்த புக்கோட ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த புக்கு செம்மையா வந்து இருக்குங்க. ஒரு ஆடை வச்சே கதை வந்து இருக்கும், நல்லா வந்து இருக்கும். உங்களுக்கு அனிமல்ஸ் பிடிக்கலாம், கண்டிப்பா நீ அந்த புக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த புக்கோட ரிவ்யூவும் கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 கவிதை தொகுப்புகள் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் கவிதைகள். நிறைய கவிதைகள் நான் படிச்சிருக்கேன். தமிழா இருக்கட்டும், ஆங்கிலமா இருக்கட்டும், நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்லயும் நிறைய கவிதைகள் வரும். பட் யாரா இருந்தாலுமே பாரதியாரை அடிச்சுக்கவே முடியாதுங்க. எனக்கு இவரோட கவிதைகள் ரொம்பவே பிடிக்கும். நான் நிறைய படிச்சிருக்கேன். ஊர்ல உள்ள லைப்ரரியா இருக்கட்டும், கவர்மெண்ட் லைப்ரரிஸ், காலேஜ் லைப்ரரிஸ் அப்படின்னு நிறைய கவிதைகள் படிச்சிருக்கேன் பாரதியார் விட்ட. ஆனா பாரதியார் அவர்களுடைய கவிதை தொகுப்பு என்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ வந்து குட்டி நான் கொஞ்சம் தான் வந்து இருக்கு. ஸோ என்கிட்ட சொந்தமா ஒரு கவிதைகள் தொகுப்பு பாரதியார் விட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக் வந்து வாங்கினேன். பார்த்தோன்னே வந்து தூக்கிட்டேன். ஆஃபர்ல தான் போட்டிருந்தாங்க. இது வந்து 150, ஆனா வந்து 100 rupees நான் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை. இங்க பாத்தீங்களா, அடிச்சுக்கவே முடியாதுங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பாரதியாரை மட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யுகபாரதி அவர்களுடைய மகா பிடாரி. இது வந்து 120 காதல் கவிதைகள் கொண்ட தொகுப்பு, கவிதை தொகுப்பு தான். எனக்கு யுகபாரதி அவர்களுடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க. எல்லா பாட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அவருடைய பாட்டு வந்து நல்லா எழுதுவாரு. ஆனா அவருடைய புத்தகம் நான் வந்து எதுவுமே வந்து படிச்சது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே வந்து எடுத்துட்டேன். 120 அதுவும் காதல் கவிதைகள் வந்து இருக்கான். படிச்சுட்டு ரிவ்யூ அப்லோட் பண்றேன். என்னுடைய பாட்டு நிறைய இருக்குங்க. எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவருடைய புக் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குறு நாவல்கள், ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 புக் வாங்கினேன். குட்டி குட்டி புக்ஸா, குட்டி குட்டி நாவல்ஸா. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ், குட்டி குட்டி புக்ஸ் படிக்க ரொம்பவே பிடிக்கும். டீனர்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ், அப்புறம் மாதிரி குறு நாவல்கள், சின்ன நாவலால ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ரீடிங்கோட ஹேபிட் வந்து டெவலப் ஆகும். ரீடிங்ல இன்ட்ரெஸ்டும் வந்து வரும்.
என்ன பெரிய அட்வான்டேஜ்னா சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாங்க. அதுதான் வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பின்கட்டு குட்டியான இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப குட்டியா வந்து இருக்கு. சீக்கிரமா ஒரு நாள் நான் ஒரு ஒரு மணி நேரத்திலே படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இமயம் அவர்களுடைய என் கதை, இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே குட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சீசு செல்லப்பா அவர்களுடைய வாடிவாசல் புக்கா மூவியா கூட வந்து வரப்போகுது இல்லையா இந்த புக்கு, இது வாங்கியிருக்கேன். படம் வரக்குள்ள சீக்கிரமா வந்து படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வி ஜானகிராமன் அவர்களுடைய அடி, இதுவும் பாத்தீங்களா எவ்வளவு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கி ராஜராயன் அவர்களுடைய கிடை, இதுவும் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கிளாசிக்ஸ் வந்து இருக்கு. இதுல கூட எல்லா ரைட்டர்ஸ் ஆத்தர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள். ஆனா அவங்களோட புக்ஸ் நான் வந்து பெருசா வந்து படிச்சது வந்து கிடையாது. நான் 5 பேருடைய புக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஒன்னு வந்து வாங்கியிருக்கேன். சீக்கிரமா படிச்சுட்டு ரிவ்யூ அப்லோட் பண்ணிடுறேன். அப்படின்னா 2025 கோல்ல இருந்த ஒரே ஒரு புக்கு, அதுவும் இங்கிலீஷ் புக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ் புக்ஸ் தான் வாங்கியிருக்கேன், இங்கிலீஷ் புக்கே நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மோஸ்ட்லி ஆன்லைன் தான் வாங்குவேன். செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் இருந்தால் அங்கே வாங்க நினச்சேன், பட் இல்லவே இல்லை, ஏன் தெரில. ராம்நாட்ல ரொம்பவே கம்மியான புக்ஸ் தான் வந்து போட்டுருந்தாங்க ஸ்டால்ஸ் வந்து. ஏன்னா ஒரே நேரத்துல நிறைய இடங்கள்ல வந்து புத்தக கண்காட்சி வந்து நடந்துச்சு. ஸோ அதனாலதான் ராம்நாட்ல கம்மியான ஸ்டால்ஸ் இருந்திருக்கும் போல. ஸோ அதனால பெருசா இங்கிலீஷ் புக்ஸ் வாங்கல, ஒரே புக் நான் வாங்கினேன். அது என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு குட்டியான ஒரு ஷார்ட் நாவல், ஷார்ட் ஸ்டோரி தான், தி லிட்டில் பிரின்ஸ். 2025 ரீடிங் கோல்ல இந்த புக்கும் வந்து ஒன்று. ஆத்தர் யாரு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நேம்ங்க, வாயிலே வராது, ஆண்டனியோ டி சாண்ட் எக்ஸ்பெரியோ. இது வந்து ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் பயங்கர ஃபேமஸ். ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த புக் வந்து ரீடிங் லிஸ்ட்ல இருக்கு, படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாட்டேன்னா ஆன்லைன் இந்த புக்கு காஸ்ட்லி, ஆனா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 135, 10% டிஸ்கவுண்ட் போக 125 தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்த்தோன்னே வந்து வாங்கிட்டேன். இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷனும் நிறைய ஸ்டல்ல புக் வந்து நான் வந்து பார்த்தேன், ரொம்பவே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் புக்னா இது வந்து, ஆனா அடல்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கு நிறைய பேர் ஃபேன் இருக்காங்க. எப்படி ஹாரி பாட்டர் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் புக்காலாம் வந்துச்சு, ஆனா அடல்ட்ஸும் நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்களே, அதே மாதிரிதான் இந்த புக்கும். இந்த புக்கு படிச்சுட்டு ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியே ஃபிக்ஷன் ஃபேண்டசி சம்மந்தப்பட்டது. ஸோ சீக்கிரமா நான் வந்து படிச்சு முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ கரெக்டாக 10 புக்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பட் எனக்கு இதுவே வந்து போதும் இப்போதைக்கு. ஏன்னா அடுத்து நான் மறுபடியும் ஒரு 2 மாசத்துல வந்து வேற புக்ஸ் வந்து வாங்கிடுவேன் இல்லையா. சென்னை புக் ஃபேர் நிறைய கூட்டமா இருந்துச்சு, ஆனால் ராம்மான் புக் ஃபேர்ல பெருசா அவ்வளோ கூட்டம் இல்லை. மேபி நான் போன டைமுக்கு இல்லை போல. அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃப்ரீயா எல்லா ஸ்டாலையும் வந்து நல்லா பொறுமையா பார்க்க முடிஞ்சுச்சு. நல்லா நான் பாட்டு நல்லா பொறுமையா பார்த்துருக்கேன். ஸ்டால்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சென்னையில போட்டிருந்தாங்க நிறைய ஸ்டால்ஸ், அதனால எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. பெருசா என்னால வந்து பார்க்க முடியும். ஆனா நான் நிறைய ஸ்டால்ஸ் போய் பார்த்தேன். ராம்நாத் புக் ஃபேர்ல நம்ம ஊர் வேலை அப்படியே நல்லா ஃப்ரீயா நல்லா பார்த்துட்டு வந்து இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா புக்ஸையும் படிச்சுட்டு சீக்கிரமா வந்து நான் ரிவ்யூ அப்லோட் பண்ணிடுறேன்.